வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து கிளாஸ் பை கிளாஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோட லாஸ்ட் கிளாஸாக இருக்க போகுது. இதில் வந்து லாஸ்ட்டாக பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கமிட்டிஸ், இப்போ நம்ம மசோதாக்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம். இந்த மசோதாக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில டைம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மசோதாக்களை வந்து இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, அதை இன்னும் ஆய்வு பண்ணுவாங்க. நிறைய பார்லிமெண்ட்ரி பில்ஸ், நிறைய மசோதாக்கள் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்க்கு அனுப்பப்படாம அவசரமா இப்ப சமீப காலமா பாஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் நான் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டடா சொல்லியிருந்தேன். அப்ப அந்த கமிட்டிஸ் நம்ம நிறைய இடங்களை பார்த்தோம் இல்லையா? அப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்னா என்ன, பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு பார்லிமெண்ட்ல, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கு, அப்படி கமிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க, யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்கக்கூடாது, யார் அந்த மெம்பர்ஸ் தலைவர்களா இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஒரே ஒரு டாபிக் மட்டும் விட்டுருந்தோம். அந்த டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸையும் பார்த்தலாம். என்ன அப்படின்னா வந்து லோக்சபா, ராஜ்யசபா அவங்களுக்கு உண்டான பவர்ஸ் பார்த்தோம் இல்லையா? மேலவை, கீழவை, அவங்களுக்கு என்னெல்லாம் தனிப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, கான்ஸ்டியூஷன் மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டோம். இப்போ இந்த இதில் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து இது ஒரே ஒரு பிட்டு அந்த லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா, லோக்சபா, ராஜ்யசபாக்கான எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு டக்குன்னு இவ்வளோ நாள் பார்த்ததை வந்து ரிவ்யூ பண்ற மாதிரி. லோக்சபாக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட சில ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன, இந்த பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாக்கு இல்லை. அதே மாதிரி சில பவர்ஸ் ராஜ்யசபாக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு, லோக்சபாக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் லோக்சபா, இது ஒரு 6 மார்க்லயோ ஒரு 10 மார்க்லயோ எழுத சொன்னாங்க அப்படின்னா என்னெல்லாம் பவர்ஸ் லோக்சபாக்கு மட்டுமே இருக்குது. இதை பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண விஷயத்துலேருந்தே சொல்கிறேன், வெறும் லோக்சபாக்கு மட்டும் சில பவர்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பண மசோதாக்கு அதிகமான எக்ஸ்க்ளூசிவ் பவர் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோக்சபா, கீழவைக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. பண மசோதா தொடர்பான அதிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழவை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு மசோதா, இந்த மசோதா பண மசோதாவா இல்லையா, மணி பில்லா இல்லையா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சபாநாயகருக்கு, ஸ்பீக்கருக்கு இருக்கு, டாக்டர் ஓம் பிர்லா அவருக்கு இருக்கு. அவர் முடிவு பண்ணலாம் இது வந்து பண மசோதா அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கான ரீசன்லாம் அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்லிட்டா தட் இஸ் த ஃபைனல். அதை கோர்ட்லயும் கேட்க முடியாது, அவையிலையும் கேள்வி கேட்க முடியாது. எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன், ஆதார் பில்லை ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க, ஆதார் பில் பாஸ் ஆகாது, உடனே ஸ்பீக்கர் என்ன சொல்லிடுவாங்கன்னா இது வந்து பண மசோதான்னு சொல்லிடுவார். பண மசோதா அப்படின்னா கண்டிப்பா பாஸ் ஆகி ஆகணும் இல்லையா? மணி பில் வந்து டிஃபீட் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்டே டிஸ்குவாலிஃபை ஆகும். இப்போ பண மசோதானே அது பாஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மணி பில் ரிலேட்டடா, பண மசோதா ரிலேட்டடா லோக்சபாக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. மணி பில், பண மசோதா லோக்சபால மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும். லோக்சபால ஒன்ஸ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ராஜ்யசபாக்கு ஒரு அனுப்பப்படும். 14 நாள்ல ராஜ்யசபா அது என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ் பண்ணிடணும். 14 நாள் கெடு தாண்டிட்டாங்க அப்படின்னா அது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கன்சிடர். சரிங்களா? ராஜ்யசபா பாஸ் பண்ணல அப்படின்னாலும் அது கன்சிடர் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே அந்த ராஜ்யசபா என்ன பண்ணலாம், அதுல ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா தெரிவிக்கலாம். ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது. 14 நாளுக்குள்ள பாஸ் பண்ணணும். பாஸ் ஆகல அப்படின்னா பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷன் மறுபடியும் லோக்சபாக்கு வரும். லோக்சபா வேணும்னா அதை அக்செப்ட் பண்ணலாம். வேணும்னா அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி அக்செப்ட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்து பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் அதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா அவருக்கு எந்த விதமான வீட்டோ அதிகாரமும் அதுல கொடுக்கப்படல, ரத்து அதிகாரங்கள் எதுவுமே இல்லை. அவர் கண்டிப்பா அதை என்ன பண்ணும் அப்படின்னா சைன் பண்ணிடணும், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். பார்த்தோம் இல்லையா, மணி பில்லை அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வருது. இப்போ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு, ஜனாதிபதிக்கு பண மசோதாவை ரிஜெக்ட் பண்றதுக்கு, மறுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் பண்ண மாட்டார், சைன் பண்ணி அனுப்பிச்சிடுவார். ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் பில். நிதி மசோதாவும் பண மசோதாவும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் செய்யப்படும் இல்லையா? அதுவும் பாத்தீங்க அப்படின்னா லோக்சபால மட்டும்தான் இனிஷியேட் பண்ணப்படும். ஆனா என்ன, இதுல ராஜ்யசபா வேணும்னா அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கலாம், ராஜ்யசபா வேணும்னா அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ஸ்பெஷல் பவர் லோக்சபா கொடுக்கப்பட்டிருக்கு. நிதி மசோதா லோக்சபா மட்டும்தான் இனிஷியேட் பண்ணும், அங்க மட்டும்தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபாக்கு பாஸ் ஆகும். ராஜ்யசபா இங்க வேணும்னா அதை மறுத்துடலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ்டர் ஓம் பிர்லா டிசைட் பண்ணுவாரு இது பண மசோதாவா இல்லை. இது அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பவர். மேலவை, கீழவைக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பவர், லோக்சபாக்கு உண்டான ஸ்பெஷல் பவர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் இல்லையா? லோக்சபா, ராஜ்யசபா ஜாயிண்ட் சிட்டிங். சில டைம் டெட்லாக் ஆயிரும். இந்த பில்ல வந்து பாஸ் ஆகாம டெட்லாக் ஆயிடுச்சு. லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு, ராஜ்யசபால பாஸ் ஆகல. ராஜ்யசபால பாஸ் ஆயிடுச்சு, லோக்சபால பாஸ் ஆகல. இதான் டெட்லாக்.
ஸோ இந்த டெட்லாக் என்ன ஆகும் அப்படின்னா, கூட்டத்தொடர் கூப்பிடுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங் 2 பேருமே வந்துருவாங்க. லோக்சபால இருக்கக்கூடிய 543 பேரும், ராஜ்யசபால இருக்கக்கூடிய 200 சில்ற பேரும் வந்துருவாங்க. இப்போ லோக்சபால பார்த்தீங்க அப்படின்னா 545 மெம்பர்ஸ்ல இந்த 2 மெம்பர்ஸ் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த சீட் இல்லையா? இப்ப ரீசென்ட்டா பாஸ் பண்ணப்பட்ட 104வது சட்ட திருத்தத்துல 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் நாமினேட்டட் நியமன உறுப்பினர்கள எடுத்துட்டாங்க. அதனால இப்ப தற்போது லோக்சபால எத்தன பேர்னா 543 தற்போது ஃபுல்லா இருக்கு. 543 மெம்பர்ஸும் ஃபுல்லா இருக்கு. எந்த விதமான வேக்கன்ட் சீட்டும் கிடையாது. கூட்டத்தொடர் வரும். கூட்டத்தொடர்ல அந்த டெட்லாக்கான மசோதாவ தீர்மானிப்பாங்க. இதுல என்ன இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான பவர் அப்படின்னா, அதிகாரம் லோக்சபாக்குன்னு என்ன ஒரு அதிகாரம் இதுல குடுத்துருக்காங்கன்னா, இந்த மாரி கூட்டத்தொடர் நடக்கும்போது, லோக்சபாவோட சபாநாயகர் தான் அதோட தலைமை, ஹெட் இல்லையா? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர். டெப்யூட்டி ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா, டெப்யூட்டி சேர்மன், வைஸ் பிரசிடென்ட் இந்த லோக்சபா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு இந்த வைஸ் பிரசிடென்ட் வரவே மாட்டார். துணை ஜனாதிபதி இதுக்குள்ள வரவே மாட்டாரு. ஹி இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் இல்லையா? இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர். லோக்சபாக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படி சொல்லலாம். சிறப்பு அதிகாரங்கள். அடுத்ததா பட்ஜெட். பட்ஜெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் லோக்சபா தான். அதுல வந்து ராஜ்யசபா பட்ஜெட்ங்கிறது என்ன? பண மசோதா. பண மசோதான்னு எடுத்துட்டாலே லோக்சபாக்கு தான் பவர். ராஜ்யசபாக்கு அதுல எந்த விதமான விஷயங்களும் இல்ல. அது வோட் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. வேணா ஒரு 14 நாள் டைம்ல அதுல ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் வேணும்னா பண்ணலாம். ராஜ்யசபா அனுமதி இல்லாமயே பட்ஜெட்ட வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பட்ஜெட் இஸ் அ மனி பில். அடுத்தது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். ஒரு கவர்ன்மெண்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்க இனிஷியேட் பண்ணணும், எங்க பாஸ் பண்ணப்படணும். ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்சபா. ராஜ்யசபாக்கு அந்த உரிமை கிடையாது. ராஜ்யசபா இஸ் அ கன்டினியூஸ் பாடி. அது எப்பவுமே இருக்கும். லோக்சபாக்கு தான் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் ஆகுற தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பவர் குடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமா லோக்சபாவும், ராஜ்யசபாவும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் லோக்சபாக்கு அதிக பவர் இருக்க மாரியே இருக்கும். அதனால லோக்சபாவ 1 ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவ செகண்டரி ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது. செகண்டரி ஹவுஸ்னா லோக்சபாக்கு கீழ ராஜ்யசபா அப்படிங்கிற எந்த இடத்துலயும் இல்ல. 2 பேத்துக்கும் ஈக்குவலா தான் வச்சிருக்காங்க. ஆனா ராஜ்யசபா கொஞ்சம் பவர் கம்மி. ஏன் அப்படின்னா வந்து ராஜ்யசபா அப்படிங்கிறது இன்டைரக்ட் எலக்ஷன். மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கல. மறைமுகமா தேர்ந்தெடுத்துறாங்க. வேறஸ் லோக்சபா இட்ஸ் பாப்புலர் ஹவுஸ் இல்லையா? மக்கள் டைரக்ட்டா தேர்ந்தெடுத்துறாங்க. மக்களோட ஓட்டு மூலியமா தேர்ந்தெடுத்தனால அவங்களுக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. லோக்சபாவ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லணும். ராஜ்யசபாவ அதர் ஹவுஸ்ன்னு சொல்லணும். செகண்டரி ஹவுஸ்னா அது அப்படியே கீழ இருக்கிற மாரி. செகண்டரி ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது. இதே நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிய வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லணும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில செகண்டரி ஹவுஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அங்க வெளிப்படையா இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு கீழ தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். மாநிலங்கள்ல மேலவைக்கு கீழ தான் கீழவை. சாரி கீழவை இது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு கீழவை. கீழவை அடுத்ததா தான் மேலவை. அதுக்கு அவ்வளவு பவர் இல்ல. அது வெளிப்படையாவே குறிப்பிட்டிருக்கு. ஆனா லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிறதுல இது வந்து செகண்டரி ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து இதாக்குற மாரி, கம்மியாக்குற மாரி. எப்படி செகண்டரி சிட்டிசன் ஒரு கான்செப்ட் இந்தியால கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயமே இல்லையா? எல்லாத்துக்குமே ஈக்குவலான சிட்டிசன்ஷிப். ஸோ அதே மாரி தான் லோக்சபா, ராஜ்யசபா 2மே ஈக்குவல் தான். லோக்சபா அப்படிங்கிறது முதல் ஹவுஸ், ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ராஜ்யசபா அப்படிங்கிறது இன்னொரு ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ். அதர் ஹவுஸ்ன்னு தான் சொல்லணும். சரிங்களா? செகண்டரி ஹவுஸ்னா அத டிகிரேட் பண்ற மாரி இருக்கு. அதனால அந்த டெர்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுறேன். மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, சில சிறப்பு அதிகாரங்கள் லோக்சபாக்கு இருக்கு. வேறஸ் ராஜ்யசபாக்கும் சில எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்கு. சில சிறப்பு அதிகாரங்கள் ராஜ்யசபாக்கு மட்டுமே இருக்கு. ராஜ்யசபா அப்படின்னோனே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட மாநிலங்கள ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பாடி. சரிங்களா? ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணி ஃபெடரலுக்காக கூட்டாட்சிக்காக தான் இந்த ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப கூட்டாட்சி தொடர்பா ஏதாவது விஷயம்னா ராஜ்யசபாக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கு. சிறப்பு அதிகாரம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகிள் 249ல இந்த ஆர்டிகிள் நம்பர்லாம் இந்த ஆர்டிகிள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆர்டிகிள் 312 ரொம்ப முக்கியம். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆல் இந்தியா சர்வீஸ். ஆர்டிகல் 312 வந்து ஆல் இந்தியா சர்வீஸ பத்தி பேசுது. நான் சொல்றேன். இப்ப ஆர்டிகல் 249 பாருங்க. அத்தாரைஸ் த பார்லிமென்ட் டு மேக் லாஸ் ஆன் ஸ்டேட் லிஸ்ட். மாநில பட்டியலில் சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அங்கீகாரம். நம்ம பார்த்தோம். 7வது அட்டவணை 3 லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இப்ப இந்த யூனியன் லிஸ்ட்ல ஏதாவது லா பண்ணணும், ஏதாவது சட்டம் இயற்றணும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் பார்லிமென்ட். பாராளுமன்றம் நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய பட்டியல்ல வந்து ஸ்டேட்டுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ் பவர். ஸ்டேட்னால லாஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆனா சில டைம் யூனியன் கவர்ன்மெண்ட் நினைச்சது அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்லயும் லா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம் எமர்ஜென்சி பீரியட்ல. இல்ல 2, 3 ஸ்டேட் கேட்டாங்க அப்படின்னா, இல்ல 3வது ஒரு வழி இருக்கு. ஆர்டிகல் 249 வழியா. அதாவது ராஜ்யசபா 2/3 மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மையில வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா,
ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல மட்டும் லா பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். இப்போ ஸ்டேட் சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணணும் அப்படின்னா ராஜ்யசபா 2/3 மெஜாரிட்டி ஒப்புதல் கொடுத்தா போதும். ஸ்டேட் சப்ஜெக்ட்ல ஒரு லாவை வந்து நம்ம பாராளுமன்றத்தால பாஸ் பண்ண முடியும். இதான் வந்து ராஜ்யசபாக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் பவர். அப்ப பார்லிமெண்டால ஸ்டேட் சப்ஜெக்ட்ல ஒரு லா பாஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ராஜ்யசபா 2/3 பர்மிஷன் கொடுத்துருச்சு. இது எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் ராஜ்யசபா. லோக்சபாக்கு இந்த பவர் கிடையாது. குடுத்துருச்சு அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லா பாஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளைக்கு லா பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, 1 இயர்க்கு லா பாஸ் பண்ணலாம். 1 இயர்க்கு வந்து லா பாஸ் பண்ணலாம். 1 இயர் முடிஞ்ச பின்னாடி அந்த எந்த ஸ்டேட்ல வந்து இந்த லா வந்து பாஸ் பண்ணோமா, இல்ல மொத்தமா எல்லா ஸ்டேட்டுக்கும் மாத்துனோமா, அந்த ஸ்டேட் 1 இயர்க்கு அப்புறம் இத ரிப்பீல் பண்ணணும்னு நினைச்சுச்சுன்னா, தாராளமா ரிப்பீல் பண்ணிக்கலாம். இல்ல இத கன்டின்யூ பண்ணணும்னு நினைச்சுச்சுன்னா, தாராளமா கன்டின்யூ பண்ணிக்கலாம். ரிப்பீல் அப்படிங்கிறது நீக்குறது, திருத்தம் பண்றது. சரிங்களா? திருத்தம் பண்ணணும், நீக்கணும்னாலும் நீக்கிக்கலாம். ஸ்டேட் நினைச்சுச்சுன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம். இல்ல கன்டின்யூ பண்ணணும்னாலும் கன்டின்யூ பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இவங்க ஸ்டேட் எதுவுமே பண்ணாம விட்டாங்க அப்படின்னா, 1 வருஷத்துல அது காலாவதி ஆயிரும். 1 வருஷத்துக்குள்ள ஸ்டேட் அத இது பண்ணணும். அக்செப்ட் பண்ணணும், இல்ல அக்செப்ட் பண்ணாம விடலாம். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். ராஜ்யசபாக்கு உண்டான ஸ்பெஷல் பவர், சிறப்பு அதிகாரங்கள். இந்த ஆர்டிகல் 249. இன்னொன்னு முக்கியமான ஒரு பவர் ராஜ்யசபாக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர் என்ன அப்படின்னா, ஆல் இந்தியா சர்வீஸ். இப்போ ஆல் இந்தியா சர்வீஸ் சரிங்களா? ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆல் இந்தியா சர்வீஸ்னா மொத்தம் 3 ஆல் இந்தியா சர்வீஸ் இருக்கு. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது 2 இருந்துச்சு. ஐஏஎஸ் 1, ஐபிஎஸ் 1. ஐஏஎஸ் 1, ஐபிஎஸ் 1. 1960 காலங்கள்ல இன்னொரு ஆல் இந்தியா சர்வீஸ் வரப்பட்டது. அதான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஐஎஃப்எஸ். நிறைய பேர் ஐஎஃப்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இப்ப இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் இப்ப 3 இருக்கு. இப்ப 4வதா ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் வேணும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன் என்விரான்மென்டல் சர்வீஸ்ன்னு ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் வேணும். இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ், ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ்ன்னு ஒரு சர்வீஸ் வேணும். இந்த மாதிரி ஆல் இந்தியா போஸ்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் தவிர வேற ஏதாவது ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னா ஆர்டிகல் 312 படி ராஜ்யசபா அதே மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். 2/3 மெஜாரிட்டியில ராஜ்யசபா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுச்சு அப்படின்னா ஒரு ஆல் இந்தியா சர்வீஸ் போஸ்டே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ் கூட ஐஏஎஸ்ஸையும் சேர்த்து எலெக்ட் பண்ணுவாங்க. இந்தியன் என்விரான்மென்டல் சர்வீஸ். சரிங்களா? மத்த சர்வீஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், அதே மாதிரி இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இதெல்லாம் குரூப் ஏ போஸ்ட். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா சென்ட்ரல் கவர்மெண்டோட போஸ்ட். இந்த 3 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். கான்ஸ்டிடியூஷன்லயே குறிப்பிட்டிருக்காங்க. ஐஎஃப்ஓஎஸ் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், ஐபிஎஸ் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், ஐஏஎஸ் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எப்படி பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்களோ அதே மாதிரி இந்த போஸ்டையும் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். இப்போ இதுல இன்னொரு ஆல் இந்தியா சர்வீஸ் போஸ்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ராஜ்யசபா என்ன பண்ணும்? ஆர்டிகல் 312ல ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுச்சு அப்படின்னா இன்னொரு சர்வீஸ் வந்து கொண்டு வந்துடலாம். இதான் வந்து ராஜ்யசபாக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பவர். அப்ப இவங்க 2க்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர்ஸும் பார்த்துட்டோம். இதோட பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஒரு கமிட்டிஸ் அப்படின்னா தெரியல. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர் இருப்பாங்க. உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவ்வளவு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கமிட்டியா ஃபார்ம் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் பில்லு வரும்ல பார்லிமெண்ட்ல ஏதாவது மசோதாக்கள், அந்த மசோதாக்களை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. வேர்டு பை வேர்டா, இன்ச் பை இன்ச்சா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்டோட மெம்பர்ஸ் இருப்பாங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், ராஜ்யசபா, லோக்சபா 2 பேர்த்துல யார் வேணா இருக்கலாம். செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் என்னன்னா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா போட்டுருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஏதாச்சும் எக்ஸ்பர்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமா ஏதாவது பில் வந்து வருது. ஏதோ ரைட் டு பிரைவசி சம்பந்தமா ஏதோ பில் வருது. அப்ப அதை ஆராயணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். யாராவது சைபர் செக்யூரிட்டி பத்தி தெரிஞ்சவங்க வேணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எம்பி, செக்ரட்டரிஸ் எல்லாம் ஜெனரலிஸ்ட். அவங்களுக்கு வந்து அது பர்டிகுலரா தெரியாது. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வேணும்னாலும் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியில வச்சுக்கலாம். இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியில நம்ம பார்த்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, தலைமை வழக்கறிஞர், அவர் வேணும்னாலும் வந்து அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியில மெம்பரா இருப்பார். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தணிக்கையாளர், இவரும் அதுல வந்து மெம்பரா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது. மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். இதெல்லாம் தான் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்ல ஏதாவது ஒரு முக்கியமான பில்ல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைச்சுக்கலாம். பார்லிமெண்ட்ல இதுக்கான கான்ஸ்டிடியூஷன்ல இடம் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு வந்து எப்பவுமே இருக்கும், அழிக்கவே முடியாது. எப்பவுமே ஒரு பார்லிமெண்ட் எப்படி ஒரு லோக்சபா, ராஜ்யசபா இருக்கோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி ஒரு கமிட்டி எப்பவுமே இருக்கும். அந்த கமிட்டி தான் ஸ்டாண்டிங் கமிட்டி. எப்பவுமே இருக்கும். இன்னொரு கமிட்டி தேவைப்பட்டா சேர்த்திப்பாங்க. இப்ப இந்த சைபர் செக்யூரிட்டி பில்ல பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். விமனுக்கு வந்து ஏஜ வந்து 18ல இருந்து 21 ஆக்கலாமா, இல்ல 21ல இருந்து 24 ஆக்கலாமா, இல்ல 18ல இருந்து 15 கம்மி டிஸ்கஸ் பண்றோம். இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த பில்லு முடிச்ச உடனே அந்த கமிட்டி சொல்லிருது, ஓகே 18ல இருந்து 21 ஆக்கிக்கலாம். இல்ல 18 இருக்கட்டும்.
இல்ல 18ல இருந்து 25 ஆக்கிக்கலாம். இல்ல பசங்களோட வயசு 21ல இருந்து 18 காமிக்கலாம். இந்த மாதிரி அந்த கமிட்டி சொல்லிரும். சொன்ன பின்னாடி அந்த கமிட்டிய கேன்சல் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் அதோட தேவை கிடையாது. அந்த கமிட்டிஸ் பேர் தான் அட்ஹாக் கமிட்டி. டெம்பரரியா இருக்கிறது கமிட்டி தான் அட்ஹாக் கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னா பெர்மனன்ட் கமிட்டி. அப்ப இப்படி கூட சொல்லலாம். பெர்மனன்ட் கமிட்டின்னு இத சொல்லலாம். இத வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவ்வளவுதான் கமிட்டிஸ் தொடர்பா. இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டி பத்தி படிப்போம். அட்ஹாக் கமிட்டி பத்தி படிக்கணும்னு அவசியம் இல்ல. அப்பப்ப வரும், அப்பப்ப போகும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரு அப்படிங்கிறத அப்ப கமிட்டி ஆரம்பிக்கும்போது தீர்மானம் செஞ்சுப்பாங்க பார்லிமென்ட்குள்ள. அதனால அத பத்தி படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குன்ட்டு இது வந்து டெம்பரரி கமிட்டி. ஸ்டாண்டிங் கமிட்டினா இதானே. இது வந்து டெம்பரரி கமிட்டி. டெம்பரரி தற்காலிகமா இருக்கக்கூடிய கமிட்டி. அப்ப நம்ம வந்து இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி பத்தி படிக்கணும். ஏன்னா எப்பவுமே இருக்கு. அத பத்தி படிச்சு வச்சுக்கணும். கொஸ்டின்ஸ் வரும். அட்ஹாக் கமிட்டி அப்பப்போ வருது. கரண்ட் அஃபேர்ஸ பார்த்து படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அட்ஹாக் கமிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் வராது. ஸ்டாண்டிங் கமிட்டில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இப்ப இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஒரு பினான்சியல் கமிட்டி அப்படிங்கிறது ஸ்டாண்டிங் கமிட்டி எப்பவுமே இருக்கும். அட்ஹாக் கமிட்டி அப்படிங்கிறது இப்ப நான் சொன்னேன் இல்லையா? தற்காலிக குழு அப்படிங்கிறது வந்து வேணும்னா ஒரு கமிட்டிய போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி அந்த வேலைய முடிச்சோனே டிசால்வ் பண்ணிரும். ஆனா பினான்ஸ் கமிட்டி எப்பவுமே இருக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தமா ஏதோ ஒரு பில் வருது அப்படின்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. எப்பவுமே ரெஃபர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்ல. ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா அந்த கமிட்டி எப்பவுமே இருக்கும். இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கமிட்டில ஒண்ணு வந்து பப்ளிக் கமிட்டி. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. பேக்ன்னு சொல்லுவாங்க. பொது கணக்கு குழு. ரொம்ப ஓல்டஸ்ட் கமிட்டி அப்படின்னா இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி சொல்லலாம். எப்ப இருந்து அப்படி இருக்கு அப்படின்னா 1919ல கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசியல் சட்டம் பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கும்போது 1919 இதுக்கு பேரு மான்டேகி கெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எம்சி ரிஃபார்ம்ஸ். சோ அந்த ரிஃபார்ம்ல கொண்டு வந்த ஒரு கமிட்டி தான் 1921ல இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. இப்ப இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டில சில இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. நான் ஒண்ணொண்ணா சொல்றேன். அந்த ப்ரொவிஷன்ஸ நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவ இது ரிவிஷன் மாரி பார்ப்போம். இந்த கமிட்டி வந்து 1921ல செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 1919ல போட்ட கெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ், மான்டேகி கெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ சார்ந்து இந்திய அரசியல் சட்டம் 1919 பின்தொடர்ந்து இந்த கமிட்டி வந்து செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா பாருங்க. இந்த கமிட்டில 22 பேர் இருக்காங்க. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற கமிட்டிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டான கமிட்டிஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கேள்விகள் கேட்கறாங்க. இதுல இருந்து கேட்கறாங்க 22 25 30 32 ஏன் கேட்கறாங்க அப்படின்னா நெறைய கமிட்டிஸ் இருக்கு. ஒரு கமிட்டிஸ்லயும் மெம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கமிட்டில லோக்சபா மட்டும் தான் மெம்பரா இருப்பாங்க. லோக்சபா எம்பிஸ் மட்டும். இன்னொரு கமிட்டில ராஜ்யசபா எம்பிஸ் மட்டும். இன்னொரு கமிட்டில 2 பேரும். இன்னொரு கமிட்டில லோக்சபா அதிகமா இருக்காங்க. ராஜ்யசபா கம்மியா இருக்காங்க. இந்த மாதிரி நெறைய வித்தியாசங்கள் இருக்கனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கமிட்டி. 22 பேர் இருக்காங்க. கரெக்ட்டா 15 பேர் லோக்சபால இருந்து எடுத்துக்கிறாங்க. 7 பேர் ராஜ்யசபால இருந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மெம்பர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, எலக்ஷன் மூலியமா. பார்லிமென்ட்க்குள்ள ஒரு சின்ன எலக்ஷன் மாரி நடத்தி ஓட்டெடுப்பு எடுத்து இந்த மெம்பர்ஸ் வந்து எலக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கிறாங்க. The members are elected by the parliament every year. வருஷா வருஷம் இத வந்து எலெக்ட் பண்றாங்க. இது வந்து கன்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து பெர்மனன்ட் கமிட்டி. எப்பவுமே ஒரு கமிட்டி இருந்தாகணும் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு. வருஷா வருஷம் எலக்ஷன் வைப்பாங்க. வருஷா வருஷம் மெம்பர்ஸ் நிப்பாங்க. வருஷா வருஷம் எலெக்ட் பண்ணுவாங்க. யார் எலெக்ட் பண்ணுவா? பார்லிமென்ட்க்குள்ளேயே எலெக்ட் பண்ணுவாங்க. From among its principle according to இது பாத்துக்கோங்க. proportional representation by single transferable vote. இது வேற எங்கேயும் பாத்துருக்கோம். proportional representation by single இந்த பெல் ஓட்டுங்கிறது அது கூட சேர்த்துக்கோங்க. இது எங்க பார்த்தோம்? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல, ராஜ்யசபா எலெக்ஷன்ல, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் விகிதாச்சார முறை மூலியமா எப்படி அட்டைன் பண்றாங்க? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலியமா ஒரு பட்டியல் குடுத்துருவாங்க. அந்த பட்டியல்ல எல்லாத்துக்கும் பிரெஃபரன்ஸ் குடுத்து நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல. அதே மாரி பிரெஃபரன்ஸ் குடுத்து எலெக்ஷன் நடக்கும். 50% மேல எடுக்கணும். அப்ப இந்த இது கிடைச்சிரும். The members are elected by parliament by proportional representation by single transferable vote. விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவம் படி இந்த உறுப்பினர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. ஒற்றை மாற்றத்தக்க வாக்களிப்பு மூலியமா இந்த உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மினிஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மினிஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, இந்த மினிஸ்டர் அப்படிங்கிறது என்ன கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்கும்போதே இந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல சொல்லலைனாலும் இது ஒரு விஷயம் நான் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரசு இருக்கு. இப்போ வந்து பிஜேபி கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு? பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாரு. இவங்களெல்லாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா என்னோட மந்திரி சபைக்கு இவங்கலாம் எனக்கு வேணும். இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு யார் சொல்லுவாங்க? பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸின் பேர்ல பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ நிர்மலா சீதாராமன் இவங்க எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டரா வேணும். அப்பாயிண்ட் பண்ணுங்க. அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ராஜ்நாத் சிங் இவங்க எனக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா வேணும். அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. அமித்ஷா எனக்கு ஹோம் மினிஸ்டரா வேணும். அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. நடுவுல மாத்திக்கலாம். தாராளமா பிரைம் மினிஸ்டர் எப்ப நினைச்சாலும் மாத்திக்கலாம். யார வேணா நீக்கிக்கலாம். காரணங்கள் சொல்ல வேண்டியதில்ல. பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாரு. உடனே அவங்கள நீக்கிருவாங்க. ஸோ இந்த விஷயம் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ மோடி கவர்ன்மெண்ட் வருது. பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு
அவையில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 270 பேரு சப்போர்ட் இருக்காங்க. 270 பேத்தையும் அவர் மினிஸ்டரா ஆக்கலாம் இல்லையா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு 100 பேத்த மினிஸ்டர் ஆக்கலாம் இல்லையா? ஆனா, அவரு இவ்ளோ பேத்த தான் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு. எவ்ளோ பேரு அப்டின்னா வந்து 15% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரெங்த் ஆஃப் லோக்சபா. 545ல 15% எவ்வளவோ, அவ்வளோ பேத்த மட்டும் தான் அவர் என்ன பண்ணணும் அப்டின்னா வந்து மினிஸ்டரா ஆக்க முடியும். அதுக்கு மேல மினிஸ்டர் ஆக்க முடியாது. இது ஒண்ணே ஒண்ணு டெல்லிக்கு மட்டும். இது எல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மாநில அவைக்கும் இதே தான். மாநில அவைக்கும் என்ன அப்டின்னா வந்து மினிஸ்டர் ஆக்கணும் அப்டின்னா, மாநில அவைகள் பத்தி ஒரு 2 கிளாஸ்ல பார்க்கலாம். 2 கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஏன்னா பார்லிமென்ட் இவ்ளோ நேரம் பார்த்தனால, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இதுலருந்து 2, 3 விஷயங்கள் பார்த்தாலே லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி புரிஞ்சிரும். இப்ப மாநில சபை இருக்கு இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில அந்த சபைக்கும் இப்ப மிஸ்டர் ஸ்டாலின் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு சிஎம்மா. சிஎம் என்ன பண்ணுவாருன்னா, கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணி இவங்களே எனக்கு மந்திரி சபைக்கு கொண்டு வாங்க. மிஸ்டர் பொய்யாமொழி அவர் வந்து எனக்கு எஜுகேஷன் மினிஸ்டரா கொண்டு வாங்க. இந்த மாரி அவரு அட்வைஸ் பண்றாரு. மந்திரி சபை. அந்த மந்திரி குழு, மந்திரி சபையும் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்டின்னா, 15% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரெங்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. 235 நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அப்ராக்ஸிமேட்டா ஸ்ட்ரெங்த் அப்டின்னா, அதுல 15% மட்டும் தான் நம்ம வந்து மினிஸ்டரா வச்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா? இந்த 15% அப்படிங்கிறது சட்ட திருத்தம் மூலியமா கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நெறைய பேத்த கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த மாரி நெறைய பேர் மினிஸ்டர், எல்லா மினிஸ்டருக்கும் இவ்வளோ சம்பளம் குடுக்க முடியாது. சம்பளம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இல்ல. கவர்ன்மெண்ட் அப்படிங்கிறது காசு குடுக்குற விஷயத்துல எதுவும் பண்ணாது. இருந்தாலும் ஒரு 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 வரைமுறை இருக்கு இல்லையா? எவ்வளோ பேத்த வந்து மினிஸ்டரா போடணும், மந்திரியா போடணும். அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதிக பேர போட்டாங்க அப்படின்னா, 15% கம்மியா போடலாம். அது என்ன என்ன விஷயம் கண்டிப்பா 15% தான் போடணும்னு அவசியம் இல்ல. 15% கம்மியா போடலாம். ஆனா 15%க்கு மேல போகாத மாரி மினிஸ்டர்ஸ வச்சுக்கணும். அதுல எவ்வளோ கேபினெட் மினிஸ்டர் வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுல எவ்வளோ டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுல எவ்வளோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். அதெல்லாம் டிஸ்கிரிஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஆனா 15%க்கு மேல போகக்கூடாது. அந்த மினிஸ்டர் லோக்சபால மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ராஜ்யசபால இருக்கிறவர் கூட மினிஸ்டர் ஆகலாம். அந்த மினிஸ்டர் மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்லிமென்ட்ல ஒரு மெம்பரா இல்லாத யாரோ ஒருத்தர கூட மினிஸ்டரா போடலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து மெம்பர் ஆயிரணும். ஒண்ணா எலக்டட் இல்ல நியமன உறுப்பினர். ஏதோ ஒண்ணு மெம்பர் ஆயிரும். இப்ப இந்த 15% அப்படிங்கிற புரோவிஷன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் விட்டுருப்பேன். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்ப இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டில 22 பிளஸ் 15 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 32 பேர் இல்லையா? 10, 37 பேர். சாரி 15 பிளஸ் 7 15 பிளஸ் 7 22 மெம்பர்ஸ வந்து மெம்பரா அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த 22 மெம்பர்ல ஒருத்தர் கூட மினிஸ்டரா இருக்கக்கூடாது. யாரும் மினிஸ்டர் இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டில இன்னும் பார்க்க போற நெறைய கமிட்டீஸ்ல மினிஸ்டர் மெம்பர் ஆஃப் கமிட்டியா இருக்கக்கூடாது. இந்த குழுக்கள்ல மினிஸ்டர் ஒரு மெம்பரா வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதே சிலது பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் மூலியமா நடக்காது. நாமினேட் பண்ணுவாங்க. நியமனம் பண்ணுவாங்க. அப்ப நியமனம் பண்ற உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா, லோக்சபாலருந்து யாரையாவது நியமனம் பண்ணோம் அப்படின்னா, சபாநாயகர் ஸ்பீக்கருக்கும், ராஜ்யசபாலருந்து நியமனம் பண்ணோம் அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட்க்கும் உரிமை இருக்கு. இது இப்ப இந்த நம்ம பார்க்க போற பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டில நியமன உறுப்பினர்கள்ல எல்லாம் எலக்டட் உறுப்பினர், புரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் மூலியமா எலக்ட் பண்ணி போட போறாங்க. 22 பேர் இருக்க போறாங்க. 15 பேர் லோக்சபாலயும், 7 பேர் ராஜ்யசபாலயும். இந்த 22 பேர்ல ஒருத்தர் கூட மினிஸ்டரா இருக்கக்கூடாது. மினிஸ்டரா இருந்தார் அப்படின்னா, அவர் கமிட்டில இருக்கக்கூடாது. கமிட்டில சேர்ந்த பின்னாடி மினிஸ்டர் ஆயிட்டார் அப்படின்னா, அப்போ உடனே அவர் அந்த கமிட்டில இருந்து வெளில போயிடணும். இதான் வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயங்கள். A minister cannot be elected as a member of the committee. குழுவின் உறுப்பினராக ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு குழுவின் உறுப்பினர் அமைச்சராக நியமிக்கப்பட்டால், அந்த அமைச்சர் உடனே அந்த வேலையிலிருந்து ராஜினாமா செய்யணும். ஐ மீன் கமிட்டில இருந்து வெளிய வந்துரணும். ராஜினாமாலாம் பண்ண வேணாம். கமிட்டில இருந்து வெளிய வந்துரணும். தி சேர்மன் இப்போ 22 பேர் கொண்ட அந்த கமிட்டிக்கு ஹெட் யாரு? குழுவின் தலைவர். சேர்மன் யாரு? சேர்மன் இஸ் அப்பாயிண்டட் பை ஸ்பீக்கர். 15/7 ராஜ்யசபா மெம்பரா இருந்தாலும் பரவால்ல. யாருக்கு பவர் குடுத்துருக்காங்கன்னா, ஸ்பீக்கருக்கு தான் பவர் குடுத்துருக்காங்க. இதையும் ஸ்பீக்கரோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர்ல போட்டுறலாமா? ஏன்னா லோக்சபாக்கு மட்டும் ஒரு பவர் இருக்கு பாருங்க. கமிட்டி இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டில சேர்மன் அப்பாயிண்ட் பண்ற பவர் யாருக்கு இருக்கு? சபாநாயகர் மிஸ்டர் ஓம் பிர்லாக்கு வந்து இந்த பவர் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. தி ஃபங்ஷன் ஆஃப் த கமிட்டி இதான் ரொம்ப முக்கியம். இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கணக்கியாளர் மற்றும் தணிக்கையாளர் இருக்கார் இல்லையா? இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்தியா ஒரு ரூபாயும் கரெக்ட்டா செலவு பண்ணியிருக்கான்னு பார்ப்பாரு. இந்தியா செலவு பண்றதுக்கு முன்னாடி இவர்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியா செலவு பண்ண பின்னாடி செலவு பண்ண பணத்த இது கணக்கு காட்டணும். எக்ஸப்ட் சில சீக்ரெட்டான விஷயத்துக்கு இந்தியன் கவர்ன்மெண்ட் செலவு பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரஃபேல் டீல் போட்டாங்க. அந்த ரஃபேல் டீல்ல கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இதுல நெறைய குளறுபடி இருக்குன்னு கேள்வி கேட்டாரு. உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது இந்தியாவோட டிஃபென்ஸ் சீக்ரெட். அத வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்க்கு வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் இதே மாரி தான் இஸ்ரேல்ல இருந்து வந்த அந்த பெகாசஸ் கேஸ பத்தியும்
சுப்ரீம் கோர்ட் கேட்டுருந்துச்சு. இந்த மாதிரி ரஃபேல் டீலும் பெகாசஸ் கேஸ் பத்தி சுப்ரீம் கோர்ட் கேட்டும்போது இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் சம்பந்தமான அந்த சீக்ரெட்டான விஷயம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு சீக்ரெட்டான விஷயம் இந்தியாவோட செக்யூரிட்டி இதவே நீங்க காரணம் காட்டி ஒரு விஷயத்தும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்தி ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தரப்புல கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு விஷயங்கள். நம்ம இப்போ கான்செப்ட் பேஸ்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து இந்த கமிட்டியோட இந்த கமிட்டியோட செயல், இந்த கமிட்டியோட நோக்கம் என்ன அப்படின்னா சிஏஜி அவர் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாரு இல்லையா, அந்த ரிப்போர்ட் வந்து மறுபடியும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சப்மிட் பண்ற ரிப்போர்ட்டை கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கமிட்டியோட சேர்மேன் சரிங்களா, இந்த கமிட்டியோட சேர் வந்து ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அவர் எங்க இருந்து வரும் அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டில இருந்து அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ரூலிங் பார்ட்டில இருந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, அப்போசிஷன் பார்ட்டில இருந்து அப்பாயிண்ட் பண்ணணும். இது முக்கியமான விஷயம். அப்போசிஷன் பார்ட்டில இருந்து அப்பாயிண்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததா எஸ்டிமேட்ஸ் கமிட்டி. எஸ்டிமேட்ஸ் கமிட்டி மதிப்பீடு குழு அப்படிங்கிறது பட்ஜெட்டுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம். வருடம் சப்மிட் பண்ற பட்ஜெட்டுக்கு ரிலேட்டடான விஷயம். இதுக்குண்டான இந்த கமிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா 1921ல பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு அப்புறம் இந்த குழு வந்து நியமிக்கப்பட்டது. ஓல்டஸ்ட் கமிட்டினா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி தான். அதுக்கப்புறம் இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டி. இந்த கமிட்டியில பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்ப யாரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தா அப்படின்னா ஜான் மாத்தே. கவர்மெண்ட் வந்து ஒரு தற்காலிக அரசு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் ரிப்போர்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த கமிட்டியில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 30 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 25 பேர் இருந்தாங்க. நவ் இட் இஸ் ரைஸ்டு டு நவ் ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ் இருந்தாங்க. நவ் இட் இஸ் ரைஸ்டு டு 30 மெம்பர்ஸ். இந்த 30 மெம்பர்ஸுமே லோக்சபா மெம்பர்ஸ். இது முக்கியமான விஷயம் இல்லையா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கும் எஸ்டிமேட் கமிட்டிக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. எஸ்டிமேட் கமிட்டியில இருக்கக்கூடிய 30 பேருமே லோக்சபால இருந்து இருக்காங்க. அதே முன்னாடி பார்த்ததே தான். 30 பேரும் லோக்சபால இருந்து இருக்கணும். ஆனா யாரும் மினிஸ்டரா இருக்கக்கூடாது. இந்த 30 பேர் லோக்சபால இருந்து இருக்காங்க. இதோட ஹெட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? சபாநாயகர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனா இந்த ஹெட் இருக்காங்க பாத்தீங்களா? இதோட சேர்மேன். சேர்மேன் வந்து ரூலிங் பார்ட்டில இருந்து இருக்கணும். எப்படி லாஸ்ட் டைம் நம்ம அப்போசிஷன் பார்ட்டி பார்த்தோமோ, அதே மாதிரி இது வந்து ரூலிங் பார்ட்டில இருந்து இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். All the 30 members are from Lok Sabha only. இவங்களும் எலெக்ஷன் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ராஜ்யசபா ஹேஸ் நோ ரெப்ரசன்டேஷன் இன் த கமிட்டி. ஏன்னா பட்ஜெட் கமிட்டி இல்லையா? பட்ஜெட் எஸ்டிமேட் பட்ஜெட்னாலே லோக்சபா வந்துடணும். ராஜ்யசபாக்கு அதுல பேச்சே இல்லைல்ல. அதனால ராஜ்யசபால இருந்து மெம்பர் எடுக்க வேண்டாம். இப்போ ராஜ்யசபா ஹேஸ் நோ ரெப்ரசன்டேஷன் இன் த கமிட்டி. A minister cannot be elected as a member of committee. கமிட்டியின் உறுப்பினராக ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியாது. அமைச்சர் கமிட்டியின் உறுப்பினர் ஒரு அமைச்சராக ஆனார் அப்படின்னா உடனே அந்த கமிட்டியில இருந்து விலக வேண்டும். இந்த விஷயங்களும் முக்கியமான விஷயங்கள். இது வந்து எஸ்டிமேட் கமிட்டி மதிப்பீட்டு குழு சார்ந்த விஷயங்கள். அடுத்ததா the chairman of the committee யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. among its member and he is from ruling party. He is invariably from ruling party. எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் அவர் வந்து அப்போசிஷன் பார்ட்டிக்கு இல்லாம ரூலிங் பார்ட்டி. ஏன் அப்படின்னா இது வந்து பட்ஜெட் கமிட்டி இல்லையா? எஸ்டிமேட்ஸ் கமிட்டி அப்படின்னா பட்ஜெட் ரிலேட்டடான ஒரு விஷயம். பட்ஜெட் கண்டிப்பா பாஸ் ஆகணும். அப்படிதான் கவர்மெண்ட் இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? கவர்மெண்ட் டிஸ்குவாலிஃபை ஆகணும் பட்ஜெட் பாஸ் ஆகல அப்படின்னா. அப்ப அந்த இடத்துல அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர் கொண்டு வந்து அப்புறம் அவர் ஏதாவது குளறுபடி ஆக்கி பட்ஜெட் பாஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கறதுக்காக இதை வந்து ரூலிங் பார்ட்டியில வச்சிருக்காங்க. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடல. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு குறிப்பிடல. கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி கமிட்டிஸ் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல யார் இருக்கணும், யாரு தலைவரா இருக்கணும், ஒரு ரூலிங் பார்ட்டியில தான் இருக்கும். இது எல்லாமே பார்லிமெண்ட் ரூல்ஸால கொண்டு வந்தது. பார்லிமெண்டரி ரூல்ஸ்ல கொண்டு வந்தது. கான்ஸ்டிடியூஷன்ல இதெல்லாம் இல்ல. அதே மாதிரி நம்ம இவரை தான் ஹெட்டா போடணும். ரூலிங் பார்ட்டில இருந்தா ஒருத்தர் ஹெட்டா போடணும். முன்னாடி பார்த்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டில அப்போசிஷன் பார்ட்டில இருந்தா ஒருத்தர் ஹெட்டா போடணும். ஏன் அப்படின்னா அவர் கொஸ்டின் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். அதனால அப்போசிஷன் பார்ட்டி. இது வந்து ரூலிங் பார்ட்டி கொஸ்டின் கேட்க கூடாது. அதனால ரூலிங் பார்ட்டி. இதெல்லாமே ரூல்ஸ்லயும் இல்ல, கான்ஸ்டிடியூஷனும் இல்ல. இதெல்லாம் தான் கன்வென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அன்ரிட்டன் ரூல்ஸ் எங்கேயுமே இல்ல. அன்ரிட்டன் ரூல்ஸ். ஸோ இதான் காலங்காலமா வழியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால இப்பவும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் தான். கண்டிப்பா ஒரு ரூலிங் பார்ட்டில தான் போடணும்னு அவசியம் இல்ல. ஆனா மேக்ஸிமம் கன்வென்ஷன் படி இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த கமிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பட்ஜெட் சஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் இன் பப்ளிக். பட்ஜெட்டை பத்தி சரிங்களா? இந்த ஆண்டு நிதி அறிக்கை இருக்கு இல்லையா? அந்த நிதி அறிக்கை தொடர்பான விஷயங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கும் அந்த விஷயம் தொடர்பான ஆய்வுகளை நடத்துறதுக்கும் இந்த குழு வந்து அமைக்கப்படுது. அடுத்ததா மூணாவதா முக்கியமான ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னா பொது நிறுவனங்களுக்கான ஒரு கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ நிறைய பொது நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? இந்தியன் ஆயில் கார்பரேஷன், டெல் இந்த மாதிரிலாம். டெல் கிடையாது, பெல். இந்த மாதிரி பெல்னா BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இதெல்லாம் கவர்மெண்டோட கம்பெனி.
இந்த மாதிரி பப்ளிக் கவர்மெண்ட்க்கு அப்படி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா? இதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி தான் வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். இந்த கமிட்டி 1964ல கிருஷ்ண மேனன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேர்ல இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கமிட்டில 22 பேர் இருப்பாங்க. 15 பேர் லோக்சபாலயும், 7 பேர் ராஜ்யசபாலயும். சேம் அஸ் தட் ஆஃப் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. அந்த மாரி வந்து இத உருவாக்கியிருக்காங்க. இந்த கமிட்டியோட ஹெட் எல்லாம் யார வேணா சூஸ் பண்ணலாம். அங்க தான் அப்போசிஷன் பார்ட்டி இங்க யார வேணா ஹெட்டா வந்து சூஸ் பண்ணலாம். The function of the committee to examine the reports and accounts of public undertakings. பொது நிறுவனங்களின் அறிக்கைகள் மற்றும் கணக்குகள் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்றது தான் இந்த கமிட்டியோட வேலை. இந்த கமிட்டியோட ஹெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இந்த கமிட்டிலையும் மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டரா இருக்கக்கூடாது. இந்த கமிட்டியோட ஹெட்டை வந்து ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அவர் யார் வேணா இருக்கலாம். லோக்சபா, ராஜ்யசபா யார் வேணா இருக்கலாம். ரூலிங் பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி யார் வேணாலும் இருக்கலாம். இது மூணும் பார்த்தீங்கன்னா முக்கியமான முக்கியமான ஸ்டாண்டிங் கமிட்டி எப்பவுமே இருக்கக்கூடியது. இது போக நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டினா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோடுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டிபார்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. ரோட் நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட் ஒன்று. இந்த ரோட்லேயே நேஷனல் வாட்டர்வே இருக்கும், நேஷனல் ஹைவே இருக்கும், ஏர்வே இருக்கும். எல்லாத்துக்கும் தனி டிபார்ட்மெண்ட். ஸோ அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா விமனுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், சோஷியல்ல விமனை, அதே மாதிரி சைல்டை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தனி டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அப்போ ஒரு 24 டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கு. மொத்தம் 24 டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கு. இந்த கமிட்டிஸ்ல இருக்க மெம்பர் எல்லாம் எலெக்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாமினேஷன் மூலியமாவே இந்த மெம்பர்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வெறும் நியமனம் பண்ணா போதும். லோக்சபால இருந்து யாரையாவது நியமனம் அனுப்பணும் அப்படின்னா ஸ்பீக்கர் சொன்னா போதும். ராஜ்யசபால இருந்து யாராவது வரணும் அப்படின்னா சேர்மன், வைஸ் பிரசிடென்ட் சொன்னா போதும். நியமன உறுப்பினர்கள் இந்த 24 ஸ்டாண்டிங் கமிட்டி, டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ல இருப்பாங்க. இதுலயும் மினிஸ்டர் ஒரு மெம்பரா இருக்கக்கூடாது. ஸோ ஈச் கமிட்டி 31 பேர் இருப்பாங்க. ஒரு கமிட்டிலையும் 31 மெம்பர்ஸ். 21 பேர் லோக்சபாலையும் 10 பேர் ராஜ்யசபாலையும் இருப்பாங்க. மெம்பர்ஸ் வந்து ஸ்பீக்கர், சேர்மன் அவங்க நாமினேட் பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. 24x31 போட்டுக்கோங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் உட்காந்து எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாமினேட் பண்ணா போதும், நியமனம் பண்ணா போதும். இவங்களோட டேர்மும் 1 இயர் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே டேர்ம் 1 இயர் தான். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மறுபடியும் எலெக்ஷன் மூலியமாவோ, நாமினேஷன் மூலியமாவோ மறுபடியும் புது ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அதர் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ்ன்னு சில கமிட்டி. இதெல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டி, எப்பவுமே இருக்கக்கூடிய கமிட்டி. இந்த சலுகைகள் கொடுக்குறாங்க இல்லையா? மினிஸ்டர்ஸ்க்கும் நிறைய பேத்துக்கு வந்து சில சலுகைகள் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா? சலுகைகள் அப்படிங்கும்போது பார்லிமெண்டோட வளாகத்துக்குள்ளே யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸ்பீக்கரை கேள்வி கேட்க முடியாது. ஸ்பீக்கருக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜஸ், அந்த மாதிரி நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிவிலேஜஸ் யாராவது மீறுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு குழு. அந்த குழுல லோக்சபால இருந்து 15 பேரும், ராஜ்யசபால இருந்து 10 பேரும் இருக்காங்க. இவங்க வந்து எக்ஸாமைன் த கேசஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ். இவங்க ஏதாவது பிரீச் பண்ணாங்க அப்படின்னா உடனே அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். அதே மாதிரி எத்திக்ஸ் கமிட்டி கோட் ஆஃப் கண்டக்ட். பார்லிமெண்ட்டுக்குள்ள சில பழக்கம் இருக்கும் இல்லையா? அந்த வழக்கத்தை வந்து மீறக்கூடாது. ஸோ பார்லிமெண்ட்டுக்குள்ள அடிதடி, சண்டை, இன்டீசென்ட்டா ட்ரெஸ் பண்றது, கருப்பு ஆடை உடுத்திட்டு பார்லிமெண்ட் அவமதிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எத்திக்ஸ் கமிட்டி இதெல்லாம் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி கமிட்டியான கவர்மெண்ட் அஷூரன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்யசபால எத்திக்ஸ் கமிட்டி 97ல வந்துச்சு. லோக்சபால 2000ல கொண்டு வரப்பட்டது. அப்பெல்லாம் அதிகமா பிரச்சனை நடக்குது. பிரச்சனை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி நெறிமுறைகள் கொடுக்கணும்னு இந்த எத்திக்ஸ் கமிட்டி கொண்டு வரப்பட்டது. அடுத்தது அரசாங்க உத்தரவாதங்களுக்கான குழு. அஷூரன்ஸ், கவர்மெண்டோட அஷூரன்ஸ் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா அப்படிங்கறத பாக்குறது. அதுலயும் 15, 10 பேருன்னு மொத்தம் 35 பேரும். கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ், மனுக்கள் மீதான குழு. அதுவும் 25 பேரு. 15, 10 இந்த மனுக்கள் எல்லாம் 6000க்கும் கரெக்டா வந்து பதில் அளிக்கப்படுதா அப்படிங்கிற 6000க்கு வந்து அந்த குழுக்கள் வந்து நியமனம் பண்ணப்படுது. அதே மாதிரி கமிட்டி ஆன் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ், பட்டியலினத்தினரும் பழங்குடியினரோட நலனை கருதி ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுல லோக்சபால இருந்து 20 பேரும், ராஜ்யசபால இருந்து 10 பேரும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் என்னால மனப்பாடம் பண்ண முடியாது. கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நிறைய இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 15, 10 வருது. சிலதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20, 10 வருது. இது மனப்பாடம் பண்ணி தான் வரணும். இது எல்லாமே கொஸ்டின்ஸா கேட்பாங்க அப்படின்னா அந்த வருஷம் அது நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னா கொஸ்டின்ஸா வரும். ஸோ அதனால தான் நியூஸை ஃபாலோ பண்ணி பாலிட்டி படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நியூஸை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ரிவிஷன் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததா கமிட்டி ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களின் முன்னேற்றத்திற்கான குழு. லோக்சபால இருந்து 20, ராஜ்யசபால இருந்து 10 பேர். பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, லோக்சபால இருந்து 15, ராஜ்யசபால இருந்து 11. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிசினஸ் அட்வைசரி கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா லோக்சபாவோட பிசினஸை பார்த்துக்கும். இதே மாதிரி ராஜ்யசபாவுக்கு ஒரு பிசினஸ் அட்வைசரி கமிட்டிக்கு ராஜ்யசபாவோட பிசினஸை பார்க்கும். பிசினஸ் இன்னைக்கு என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், டைம் டேபிள் போடுறது, எத்தனை மணிக்கு வந்து உட்காரணும், எந்த பில்லை எவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன லஞ்ச் டைம் எப்போ, அந்த மாதிரி
பிசினஸ் அட்வைசரி கமிட்டி டைம் டேபிள் ஃப்ரேம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரூல்ஸ் கமிட்டில பாத்தீங்க அப்படின்னா லோக்சபால இருந்து 15, ராஜ்யசபால இருந்து 16. இதுல ஸ்பீக்கரும் சேர்மேனும் ஒன் ஆஃப் த மெம்பரா இருப்பாங்க. ஸோ அவங்க மெம்பரா இருந்தாங்க அப்படின்னா இதோட ஹெட்டா யார் இருப்பாங்க? ஸ்பீக்கரும் இருக்காங்க, சேர்மேனும் இருக்காங்க அப்படின்னா இன்வேரியபிளா ஸ்பீக்கர் இதோட ஹெட்டா இருப்பாரு. ஏதாவது கமிட்டியில ஸ்பீக்கர் ஒரு மெம்பரா இருந்தாரு அப்படின்னா அவரு தான் வந்து கமிட்டியோட ஹெட். ஏதாவது ஒரு கமிட்டியில டெப்யூட்டி ஸ்பீக்கர் மெம்பரா இருப்பாரு. டெப்யூட்டி ஸ்பீக்கர் மினிஸ்டர் இல்லாம இருந்தாரு அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர தாராளமா எந்த கமிட்டியில வேணாலும் போடலாம். அந்த கமிட்டியில அவரு தான் மெம்பரா இருப்பாரு. ஐ மீன் அவரு தான் ஹெட்டா இருப்பாரு. அதே மாதிரி கமிட்டியான ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா வராங்களா இல்லையான்னு பாக்குறது இது லோக்சபால மட்டும் இருக்கு. ராஜ்யசபால இன்னும் அந்த கமிட்டி எதுவும் இல்ல. சரிங்களா? லோக்சபால மட்டும் 15 பேர் இருக்காங்க. அதனால ராஜ்யசபால யாரும் ஆப்சென்ட் ஆக மாட்டாங்களா? அவங்கள ஆப்சென்ட் ஆகுறது யாரும் கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்ல. ராஜ்யசபாலயும் ஆப்சென்ட் ஆவாங்க. அவங்கள கேள்வி கேட்கிற வேலை வைஸ் பிரசிடென்ட்டே பார்த்துப்பார். இல்லாட்டி டெப்யூட்டி பிரசிடென்ட் ஐ மீன் டெப்யூட்டி சேர்மன் வந்து பார்த்துப்பார். வைஸ் பிரசிடென்ட் சேர்மன் இல்ல டெப்யூட்டி சேர்மன் பார்த்துப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் கமிட்டிஸ் ரிலேட்டடான விஷயங்கள். இதோட பார்லிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோர் ஆர் லெஸ் ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டாபிக் வந்து மூவ் ஆகும். இதுல ஏதாவது சில டாபிக்ஸ் விட்டு போச்சு அப்படின்னா நான் நடுவுல அட்ரஸ் பண்ணும்போதே அந்த டாபிக்ஸும் கவர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் 15% தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் அங்க சொல்லனாலும் இந்த இடங்கள்ல சொல்லிடுறேன். அதே மாதிரி சில இடங்கள்ல இந்த ஃபுல் கிளாஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எதுவுமே விட்டு போகாத மாதிரி கவர் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.